வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி 2451 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். இரண்டாவது இடத்தில் சிபிஐ இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி முன்னிலை வகித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான பிரியங்கா காந்தி வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார். வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவுகளானது தற்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது. சிட்டிங் எம்பியாக இருந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி பதவி விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக பிரியங்கா காந்தி களமிறங்கினார். பிரியங்கா காந்தி வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வந்தாலும் ராகுல் காந்தியின் சாதனையை முறியடிப்பது என்பது சவாலான காரியம்தான் என்றும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்ற நிலையில் வயநாடு தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அவரின் சகோதரி பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மோகேரி, அதே போன்று பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். தொடர்ந்து கடந்த நவம்பர் 13ஆம் தேதி நடைபெற்ற வயநாடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 62% வாக்குகள் என்பது பதிவானது. இந்த நிலையில்தான் தற்போது காலை 8 மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 3 கட்சிகளுமே இந்த வயநாடு மக்களவை தொகுதிக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வயநாடு மக்களவை தொகுதியில் மானந்தவாடி, சுல்தான் பத்தேரி, கல்பட்டா, திருவம்பாடி, எர்நாடு, நிலம்பூர் உள்ளிட்ட 7 சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கும். வயநாடு காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என்பதும் அனைவரும் அறிந்ததே. அந்த தொகுதியை தக்க வைப்பது காங்கிரஸ் கட்சிக்கு கௌரவ பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தின் முக்கிய முகமாக பிரியங்கா காந்தியும் இருப்பதால் அங்கு மிகப்பெரிய வெற்றியுடன் தங்கள் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து கடந்த 2 தேர்தல்களில் ராகுல் காந்தி வாங்கிய வாக்குகளை விட பிரியங்கா காந்தி அதிக வாக்குகள் வாங்க வேண்டும் எனவும் வியூகம் அமைத்து தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தனர். வருகிற 2026ஆம் ஆண்டு கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற இருக்கிறது. சிபிஎம் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியில் உள்ள நிலையில் ஆங்காங்கே அதிருப்தியும் எழத் தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த வயநாடு தொகுதி வெற்றியானது 2026 கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கான அடித்தளமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்தே காங்கிரஸ் வேட்பாளரான பிரியங்கா காந்தி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். 2வது இடத்தில் சிபிஐ வேட்பாளர் சத்யனும் 3வது இடத்தில் பாஜக வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸும் இருந்து வருகின்றனர். குறிப்பிடத்தகுந்த வகையில் அதாவது ஏறத்தாழ 2500 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி முன்னிலை வைத்து வருகிறார். இருப்பினும் அவர் வெற்றி பெற்ற போதும் ராகுல் காந்தி அளவுக்கு வயநாடில் தொடர்ந்து அவர் தனது வெற்றியை பதிவு செய்வாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.